ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்கி விலாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோக்கியோவுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் கொடுக்கறதுக்காக போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டே இன் மை லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதும் இது கூட சேர்த்து பார்க்க போகிறோம். அண்ட் அதோடு சேர்த்து டோக்கி வந்துட்டு அவளோட ஃபேவரட் பிளேஸ்க்கு வந்திருக்கா, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். நிக்கி என்ன செக் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, என்னோடய ஷூ வந்துட்டு கரெக்டாக இருக்கா, நான் நல்லா ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறேன்னு பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நான் கால் வந்துட்டு சரியாக வச்சு நடக்க மாட்டேன்னா, அதனால் வந்துட்டு ஷூ வந்து சைடாக போயிடுதா, அதனால் அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்காரு. அது முடித்ததுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம வந்துட்டு பருப்பு கீரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக நிக்கி வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வாங்கினது வல்லாரக்கீரை, ஸோ அதை வச்சு குக் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த கீரையை வந்துட்டு நான் எங்களுக்கும் டோக்கிக்கும் 2 பேருக்குமே ஒன்றா சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறேன். ஏன்னா 2 பண்ணும்போது டோக்கி சம்டைம்ஸ் மிச்சம் பண்ணிட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடுது. அதனாலேயே வந்துட்டு இப்போ நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி பண்ணிக்கிறோம். காரம் வேணும்னா கடைசியாக பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறதோ, இல்லைனா வந்துட்டு மிளகா பொடி போட்டுக்கிறதோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் எடுத்துக்கிற திங்ஸ் வந்துட்டு தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கீரை, இது மட்டும்தான். அதோடு சேர்த்து சீரகம், அதுக்கப்புறம் பெப்பர், கொஞ்சமாக கொத்தமல்லி, தனியா, அப்படி இதை முழுசாகவே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட மஞ்சள், உப்பு, இது மட்டும்தான் போட்டு நான் இந்த பருப்பு கீரையை பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபேவரட் பாசி பருப்பு தான் போட்டு நம்ம இந்த கீரை வந்துட்டு பண்ண போகிறோம். கீரை வந்துட்டு நல்லா திக்காக அண்ட் வந்துட்டு கொஞ்சம் கடையிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஜஸ்ட் நெய் மட்டும் போட்டுக்கிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நம்ம வந்துட்டு இட்லிக்கும் வந்துட்டு சேர்ந்து இதையே சாப்பிடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் எப்படி குக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் வந்து சேர்த்து குக் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நைட்டுக்கு தனியாக வந்துட்டு குக் பண்ணுறேன். இது ஈஸியாக இருக்குது. நிக்கி கிட்ட கீரைக்கு சைடிஷ் என்ன பண்ணி தட்டுன்னு கேட்டிருந்தேன். ஸோ உருளைக்கிழங்கு பண்ணித்தா அப்படின்னு சொன்னார். அதனால ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் வந்துட்டு கடலைப்பருப்பு போட்டு, கூடவே வந்துட்டு கருவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு, இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் வந்துட்டு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அது வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி வந்துட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுருந்தேன். ஸோ தோல் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள், உப்பு, இது மட்டும் போட்டுட்டு கிளறி விட்டுட்டோன்னா இந்த கீரைக்கு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பொரியலும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். நேற்றுக்கு வீடியோவில் என்னோடய அரிசி பருப்பு இட்லிக்கு வந்துட்டு எப்படி ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனோட மாவு தான் இது. சோடா மாவு இதெல்லாம் எதுவுமே கலக்க மாட்டேன். நல்லா பஃப்னு சொல்லிட்டு புளிச்சிரும். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றும் போது இட்லியுமே நல்லா வந்துட்டு ப்ளஃபியாக வந்துட்டு வரும் எனக்கு. மிக்ஸ் ஆக்கு. நீ கை வைக்கண்ட தீ கத்திட்டு கை சுருங்குல எங்கள் 3 பேருக்குமே இந்த 2 தட்டில் இட்லி ஊற்றினோன்னா அது கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நிக்கிக்கு நான் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கும்போது நல்லா கட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. அண்ட் அங்கே போயிட்டு அவர் வந்துட்டு ஜஸ்ட் ஃபோக்கில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. அண்ட் டோக்கிக்குமே அந்த மாதிரி கட் பண்ணி பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன்னா நான் ஊட்டி விடுற அவசியம் வந்துட்டு இருக்காது. அவளாவே கையில் எடுத்து சாம்பார் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கீழெல்லாம் சிந்தாமல் கொஞ்சம் ப்ராப்பராக அவங்களே வந்துட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் அது.
ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. அப்போது அதையுமே வந்துட்டு இந்த தோலெல்லாம் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சலாம்னு சொல்லிட்டு அண்டு குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. அப்போது நெய் அதில் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டோன்னா டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த தாளிக்கிற வேண்டிய விஷயம் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இருக்காது. ஸோ ரைஸ் அண்ட் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, இட்லி அண்ட் சாம்பார், அதுக்கப்புறம் தனியாக சாம்பார், ஆப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி நிக்கில் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அண்ட் டோக்கிக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு டோக்கியோ வந்துட்டு ஜிம்முக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போலாம் ஜிம்முக்கு நான் போயிட்டு வரதுக்கே ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது. போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம், வரதுக்கு ஒரு 20 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி டோக்கியோவோட அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அண்ட் ப்ளட் டெஸ்ட் வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்துட்டோம். டோக்கியோ வந்துட்டு லைட்டாக இந்த தடவை கொஞ்சம் அழுதுட்டா, ஏன்னா புதுசாக எடுக்கிறதுனால. மற்றபடி வந்துட்டு ரொம்பலாம் வந்துட்டு சேட்டை பண்ணல. அண்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா போய் டாக்டரை பார்க்கணும். இது எப்பவும் போல் நம்ம எடுக்கிற ஃபாலோ அப் தான். இதை டீட்டாக பிடிச்சிக்கோங்க, இங்கே பிடிச்சிக்கோங்க, இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கோங்க. தரும் சேச்சி, இப்போ தரும் பிளட் எடுத்துட்டு சேச்சி அச்சமோட வர சேச்சி படிக்க வைக்கிறதுக்கு ப்ளீஸ் இருக்கும். ചേച്ചി വേഗം എടുത്തോണ്ട് ചേച്ചി വേഗം എടുത്തോളും ചേച്ചി വേഗം പിടിക്കും. ഓക്കെ ആട്ടാൻ പാടില്ല കേട്ടോ. നമുക്ക് വേഗം എടുത്തിട്ട് വേഗം പോവാം. മേലെ നോക്ക്, ലൈറ്റ്സ് ഒക്കെ സൂപ്പർ ആയിട്ടുണ്ട്. വാവ് ആയിട്ടുണ്ട്. കഴിഞ്ഞു அந்த படுத்து வைக்கிற மாதிரி இருக்கும்ல, அதில் நான் உட்காந்துட்டு மடியில் வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு எடுத்துக்கிறது பண்ணிட்டு போயிட்டு அந்த சேச்சிக்கு போவேன். அந்த சேச்சி டோக்கிக்கு வேண்டிட்டு இருக்கிறேன். இந்த பிளட் டெஸ்ட் நம்ம ஏன் எடுக்கிறோன்னா, டோக்கியோக்கு நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணோன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சர்ஜரி பண்ண புதுசுலலாம் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்ருந்தோம். அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு, அப்புறம் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆச்சு, இப்போ 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்ருக்கோம். என்னென்ன டெஸ்ட்டுனா ஆர்எஃப்டி, எல்எஃப்டி, அதுக்கப்புறமா டேக்லோரிமஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது இது வந்துட்டு எடுப்பாங்க. அதை முடிச்சுட்டு அவளோட ஃபேவரட் பிளேஸ் வடபழனிக்கு வந்துட்டோம். அங்கே வந்ததுக்கப்புறமா மேடம் ஒரே குஷி தான், ஏன்னா அவளோட ஃபேவரட் அஞ்சு சேச்சி அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் மேடமை பிடிக்க முடியல, ஜாலியாக வந்துட்டு மேக்கப் ஷேக்கப்லாம் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நெயில் பாலிஷ்லாம் வச்சுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. என்கிட்ட இந்த வேலை நடக்காது, அதனால இங்கே வந்து எப்போவுமே நெயில் பாலிஷ் வந்துட்டு வச்சுக்கிறா. அண்ட் அதுக்கப்புறமா ஊரில் இருந்து ரிலேட்டிவ் ஆண்டி வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பியூட்டிஷியன். எனக்கு என்னோட
என்னோட கல்யாணத்துக்கு என்னை மேக்கப் பண்ணது எல்லாமே அவங்க தான். அண்ட் ஆல்சோ இப்போ அனியோட கல்யாணத்துக்கு பண்ணதும் அவங்க தான். ஸோ அவங்க வந்துட்டு கேரளாலேருந்து இங்கே வந்தாங்க. ஸோ அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. அப்புறம் டி நகர் போனோம் இன்றைக்கி. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப வருஷங்கள் கழித்து எப்போ போகணுன்றதே ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப வருஷங்கள் கழித்து நம்ம வந்துட்டு டி நகர் போன மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஸ்ட்ரீட் வைஸ் எல்லாமே போயிருக்கோம், என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பை பாய்.